தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். தானியேல் 7:14. அவரது ஆட்சியுரிமை என்றும் உள்ளதாகும், அதற்கு முடிவே இராது. அவரது அரசு அழிந்து போகாது. அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய ஆட்சி அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அது அழிந்து போகாது, அதற்கு முடிவே இராது, அது என்றும் நிலைத்திருக்க கூடியதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒன்று நம் எல்லோருக்கும் எவ்வளவு ஆசீர்வாதமான ஒன்று. அன்பார்ந்தவர்களே, நம் எல்லோரும் ஆண்டவருடைய ஆட்சியிலே அவரோடு இணைந்து நிலைத்திருப்போம் என்றால் நாமும் அந்த முடிவற்ற அழிவில்லாத தொடர்ந்து நீடித்து நிலைக்கின்ற ஆண்டவருடைய உன்னதமான ஆட்சியிலே, மகத்துவமான மாட்சியிலே பங்கெடுக்கக்கூடியவர்களாக இருப்போம். இப்படிப்பட்ட ஒன்று எவ்வளவு ஆசீர்வாதமான அனுபவம் பாருங்கள். ஆசீர்வாதமான வாழ்விற்கு, ஆசீர்வாதமான தொடர்ந்து நீடித்து நிற்கின்ற ஆட்சியிலே நம்மை பங்கெடுப்பதற்கு ஆண்டவர் அழைக்கிறார். யாரெல்லாம் ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும், ஆண்டவருக்காக பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று வாழ்வை அர்ப்பணிக்கிறார்களோ, வாழ்வு சூழலை அர்ப்பணிக்கிறார்களோ, தங்களின் வாழ்வின் இயலாமைகளை, பலவீனங்களை எல்லாம் ஆண்டவரிடத்திலே அர்ப்பணிக்கிறார்களோ, அவர்கள் தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். ஆண்டவரின் மாட்சியிலே, ஆண்டவருடைய உன்னதமான உயர்ந்த அழிவற்ற நிறைவான ஆட்சியிலே பங்கெடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நம் வாழ்வை அர்ப்பணிப்போம். ஜெபம். ஆண்டவரே, என்னை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். என்னுடைய வாழ்வை நீர் உம்மோடு இணைத்து வைத்திருக்க வேண்டும் என்று ஆவல் கொள்ளுகிறேன். ஆண்டவரே, என்னுடைய வாழ்விலே நான் எல்லா நிலையிலும் என்னை பரிசுத்தப்படுத்தி வைத்திருப்பேனாக. அப்படி பரிசுத்தமாக தூய்மையாக இருக்கின்ற பொழுது நான் உம்முடைய ஆட்சியிலே தொடர்ந்து பங்கெடுக்கிறேன் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய ஆட்சிக்கு எவையெல்லாம் தடையாக இருக்குமோ அவைகளை என்னுடைய வாழ்விலிருந்து நான் எடுத்து அகற்ற எனக்கு உதவி செய்வீராக. என் வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆமென்.